Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் சாப்டர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் வித் எ பொட்டன்ஷியோமீட்டர் அதுதான் என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டு செல் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு செல்லுலேயும் வேறு வேறு இஎம்எஃப் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த இஎம்எஃப் வேல்யூவை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப். ஸோ அதை எப்படி பண்ணணும் நான் லைன் பை லைனாக ரீட் பண்ணி தமிழ் மீனிங் என்னங்கிறத சொல்கிறேன். டு கம்பேர் த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் த சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் ஆர் மேட் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இந்த ஃபிகரில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிற வேண்டியதான், சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். பொட்டன்ஷியோமீட்டர் வயர் சிடி இஸ் கனெக்டட் டு எ பேட்ரி அண்ட் எ கீ இன் எ சீரீஸ். ஸோ இந்த பேட்டரியும் கீயும் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர் வயர் சி கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரை பாருங்கள். பிக்சர் நல்லா தெளிவாக பார்க்கணும், பிக்சர் நல்லா தெளிவாக வரைஞ்சிக்கணும். அதை வச்சே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப் அழகாக எழுதிக்கலாம். சி இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது. சி அப்படிங்கிற ஒயர்லேருந்து எதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், பேட்ரி அண்ட் எ கீ சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்தாக கனெக்ட் பண்ணதுனால அதுக்கு பேர் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரியோஸ்டாட்டை பற்றி இங்கே சொல்லலை, அது கடைசி லைனில் சொல்லுவாங்க. ஸோ அது வரும்போது நானும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது, திஸ் இஸ் ப்ரைமரி சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் வந்து ப்ரைமரி சர்க்கியூட். த எண்ட் ஆஃப் சி ஆஃப் த வயர் இஸ் கனெக்டட் டு எ டெர்மினல் எம் ஆஃப் டிபிடிடி. டிபிடிடி சுவிட்ச் அப்படின்னா அந்த கொடுத்துருக்குறாங்க டபுள் போல் டபுள் த்ரோ. ஸோ இந்த இருக்குது இல்லையா, இந்த M1 N1 அண்ட் M2 N2 MN E1 E0ன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிபிடிடி சுவிட்ச். ஸோ அடுத்தோட வயரோட த எண்ட் சி ஆஃப் த வயர், சியோட எண்டு வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இது கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லைனும் அழகாக எழுதிடலாமா, and switch and the terminal N is connected to a jacky through a galvanometer and a high resistance HR. ஸோ இது நம்ம மீட்டர் பிரிட்ஜில் பார்த்த மாதிரி தான். ஸோ என்னோட எண்டு வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கேல்வனாமீட்டர் கூடயும் ஒரு ஹெச்ஆர் கூடயும் கனெக்ட் பண்ணி ஒரு ஜாக்கி கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. The cells whose EMF E1 and E0 to be compared are connected to the terminals of M1 N1 M2 N2. M1 N1 அப்படிங்கிற எண்டில் ஒரு செல்லையும் M2 N2 அப்படிங்கிற எண்டில் இன்னொரு செல்லையும் என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணணும். எந்தெந்த செல்லுக்கெலாம் இஎம்எஃப்பை கம்பேர் பண்ணணும் நம்ம நினைக்கிறோமோ அதை கனெக்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். The positive terminals of battery E1 and E2 should be connected to the same end C. ஸோ சியோட சேம் எண்டில் தான் பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் ஆஃப் பேட்ரி அண்ட் E1 E2 நம்ம என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் எழுதிடலாமா. இதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங், இது எப்படி நம்ம ரீடிங் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். த டிபிடிடி சுவிட்ச் இஸ் ப்ரெஸ்டு டுவர்ட்ஸ் M1 N1. அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா இதில் ஒரு சின்ன சுவிட்ச் மாதிரி இருக்கும். அந்த சுவிட்சை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவாங்க, அப்போ புரியும். இதில் ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். அந்த சுவிட்சை முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா மேலே தள்ளணும். மேலே தள்ளினா இது மட்டும் கனெக்ட் ஆகும். இது மட்டும் கனெக்ட் ஆனால் என்ன மீனிங், ஃபஸ்ட்டு செல் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு செல் மட்டும்தான் இப்போ என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். The DPDD switch is pressed towards M1 N1 so that cell E1 included the secondary circuit and the balancing length L1 is found by adjusting the jockey for zero deflection. ஸோ மீட்டர் பிரிட்ஜில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் சி அப்படிங்கிற டெர்மினல்லேருந்து ஜாக்கியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி கொண்டு வரணும். ஒரு பாயிண்டில் கேல்வனோமீட்டர் என்ன காட்டும் அப்படின்னா ரீடிங் 0ன்னு காட்டும். ஸோ எந்த பாயிண்டில் கேல்வனோமீட்டர் 0ன்னு காட்டுதோ அந்த பாயிண்டில் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நிப்பாட்டிக்கணும். அந்த லென்த் என்ன அப்படின்னா L1. ஸோ இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதே நான் சொல்லியிருந்தேன். இந்த லென்த் L1 என்னங்கிறத மெஷர் பண்ண பிறகு முதல்ல இங்கே இந்த ஒரு சுவிட்சை மேலே தள்ளணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுவிட்சை இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கீழே தள்ளணும். கீழே தள்ளுனா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாவது செல் கனெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் செல்லுக்கு
L1 பேலன்சிங் லென்த் L1 என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதனால் இப்போ ரெண்டாவது செல்லை கனெக்ட் பண்ணி பேலன்சிங் லென்த் என்னங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். மறுபடியும் ஜாக்கியை சீலேருந்து தான் மூவ் பண்ணி கொண்டு வரணும். இப்போது ஒரு பாயிண்டில் கேல்வனோமீட்டர் 0ன்னு காட்டும். அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத, அந்த லென்த் என்னங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், மெஷர் பண்ணிக்கணும். ஸோ அந்த லென்த்தை என்னன்னு வச்சுக்கணும் அப்படின்னா L2. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு செல்லுக்கு சீலேருந்து மூவ் பண்ணி கொண்டு வரணும். எந்த இடத்துல கேல்வனோமீட்டர் 0ன்னு காட்டுதோ அந்த லென்த்தை L1ன்னு வச்சுக்கணும். மறுபடியும் சுவிட்சை கீழே தள்ளி ரெண்டாவது செல்லை கனெக்ட் பண்ணி இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து தான் மூவ் பண்ணி கொண்டு வரணும். எந்த பாயிண்டில் கேல்வனோமீட்டர் 0ன்னு காட்டுதோ அந்த லென்த்தை L2ன்னு மெஷர் பண்ணிக்கணும். மீட்ரு பிரிட்ஜுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஸோ நிறைய பேர் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அங்கே ஒரே தடவை தான் பண்ணுவோம். எங்கே கேல்வனோமீட்டர் 0 காட்டுதோ அது வரைக்கும் உள்ள லென்த் L1, அதுக்கு பின்னாடி இருக்கிற லென்த் L2ன்னு எடுப்போம். இங்கே அப்படி இல்லை. 2 தடவை பண்ணுவோம். 2 தடவையுமே ஃபஸ்ட்டில் இருந்தால் மூவ் பண்ணி என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஸோ நான் சொன்னதை இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க, மறுபடியும் ஒரு தடவை போட்டு கேளுங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன செய்யும் தெரிஞ்சிடும். ஸோ இதை தான் இந்த பேராகிராஃபில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ E1ஓட வேல்யூ IRL1. I அப்படிங்கிறது என்னது, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். R அப்படிங்கிறது என்னது, ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த். அண்ட் L1 அப்படிங்கிறது என்னது, அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச லென்த், பேலன்சிங் லென்த். அதே மாதிரி E2க்கு அப்போ என்னவாக இருக்கும், IRL2. இப்போ 2.59ஐயும் 2.60ஐயும் என்ன செய்யுங்க, டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் ரெண்டுலேயும் காமனாக இருக்க IR என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். L1/L2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ரியோஸ்டாட், இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ரியோஸ்டாட்டை பற்றி அவங்க ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு. ரியோஸ்டாட்னா வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கும். அதில் நிறையா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். அதில் என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4-5 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சூஸ் பண்ணி ஒரு 4-5 தடவை ரீடிங் எடுத்து இதோட ஆவரேஜ் என்னங்கிறத என்ன செய்யணும், நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.